எனது ஏற்காடு தொகுதியின் 9 பஞ்சாயத்துகள் உள்ளது. வருடம் சுமார் 450 மாணவர்கள் +2 பாஸ் செய்து கீழே உள்ள சேலம் மற்றும் வெளியூர்களுக்கு கல்லூரி படிக்க செல்கிறார்கள். ஏற்காட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டி கொடுத்தால் இங்குள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் மற்ற மாணவர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் தங்கும் விடுதி வசதியுடன் கல்லூரி கட்ட வேண்டும் என்று இந்த அரசை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டை பெரிய சுற்றுலா தலமாக்க ரோப்கார் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சனி ஞாயிறு கிழமைகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மணிக்கணக்கில் ஏற்காடு ரொம்ப பேருந்து எல்லாம் ரொம்ப தங்கி போய் ரொம்ப நேரம் ஆயிடுது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ரோப்கார் வசதி செய்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பையில்லா ஏற்காடு. ஏற்காடு ரொம்ப குப்பைலாம் அங்கங்கே குமிஞ்சு ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதனால் பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் ஏற்காட்டில். அதனால் இந்த அரசை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டில் இயங்கி வந்த அரசு ஏகலைவா பள்ளி தற்போது போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் வாழப்பாடி காரிப்பட்டி அருகில் உள்ள முருகேசன் கல்லூரியில் இயங்கி வருகிறது. அதற்கான கட்டிட பணி ஏற்காடு புலியூர் கிராமத்தில் 21 ஏக்கர் பரப்பளவில் நடந்து வருகிறது. அந்த கட்டிட பணி தற்போது ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இந்த கட்டிட பணி விரைவாக கட்டி முடித்து மீண்டும் காரிப்பட்டியில் இயங்கி வரும் ஏகலைவா பள்ளியை மீண்டும் ஏற்காட்டில் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகிறேன். ஏற்காட்டில் 9 பஞ்சாயத்து உள்ளது. அதில் மாரமங்கலம் பஞ்சாயத்து தான் 14 மலை கிராமங்களை கொண்ட பெரிய பஞ்சாயத்து ஆகும். எனவே இந்த பஞ்சாயத்தில் நடுநிலைப்பள்ளி மட்டுமே உள்ளது. எனவே மாரமங்கலம் கிராமத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளி அமைத்து தர வேண்டும் என்று அங்கு படிக்கும் குழந்தைகள் 8ஆவதோடு படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா 25 கிலோமீட்டர் போகணும் 9ஆவது படிக்கிறதுக்கு. அதனால் உயர்நிலைப்பள்ளி கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். ஏற்காட்டில் 47 கிராமங்கள் உள்ளது. சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை, மொத்தம் 214 கிராமங்கள் உள்ளது. எனவே ஏற்காட்டில் ஒரு அரசு கலைக்கல்லூரியும் பெரிய கல்வராயன் மலை, சின்ன கல்வராயன் மலை மையமாக கொண்டு ஒரு அரசு கலைக்கல்லூரியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காட்டிலிருந்து கரடியூர், சொரக்காப்பட்டி, கண்ணம்பாடி வழியாக பெங்களூர் செல்லும் வகையில் போடப்பட்ட பாதி தார் சாலையாகவும் மீதி மண் சாலையாகவும் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. மேற்கண்ட 2 வகை சாலைகளும் மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது. பெங்களூரிலிருந்து வரும் ஏற்காட்டிற்கு சுற்றுலாவுக்கு வரும் மக்கள் விரைவாக வர முடியும். அதேபோல் அந்த சாலையில் உள்ள பல கிராமங்களும் விரைவாக ஏற்காடு சென்று வர வசதியாக இருக்கும். எனவே அந்த சாலையை விரைவாக தார் சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் உள்ள பழங்குடி மக்களுக்கு கல்வி, அரசு வேலை வாய்ப்பு அன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 1% இடஒதுக்கீடு உள்ளது. அதை இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு 37 சாதிகளை கொண்ட பழங்குடி பட்டியலில் தமிழக அரசு இணைத்துள்ளது. தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து பழங்குடி மக்களின் எண்ணிக்கை சுமார் 45 முதல் 50 லட்சம் வரை மக்கள் தொகை உள்ளார்கள். எனவே 1% இடஒதுக்கீடு என்பதை இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு 5% ஒதுக்கி உயர்த்தி கொடுத்து பழங்குடி மக்களை பாதுகாக்க வேண்டி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டில் உள்ள மாரமங்கலம் பஞ்சாயத்தில் 14 கிராமங்கள் உள்ளன. அங்கள் ஒரு மருத்துவ வசதிக்காக சுமார் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே மாரமங்கலம் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2017ஆம் ஆண்டு அரசாணை எண் 9 அடிப்படையில் பழங்குடியினர் பள்ளிகளில் உரிய தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் முதல் தலைமுறை பழங்குடி ஆசிரியர்களை அவர்களின் நீண்டகால பணி சேவையை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதி விடுதிகளில் பணிபுரிந்து வரும் காப்பாளர்கள், காப்பாளினிகள், சமையலர்கள், விடுதி காவலர்கள் மற்றும் விடுதி காவலாளினி ஆகியோர்களுக்கு இதனால் வரை பணி உயர்வு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இவர்களின் பணி உயர்வு குறித்து பரிசீலனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காடு ஒன்றியம் கோவிலூர் கிராமத்தில் வசிக்கும் 1500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதியான தார் சாலை அமைத்து தருமாறு பலமுறை மனு அளித்துள்ளனர். கோவிலூர் முதல் பாப்பிரெட்டிப்பட்டி வரை தார் சாலை இல்லாததால் கல்வி மற்றும் மருத்துவம் அவசர தேவைக்காக சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை சுமார் 79 ஆண்டுகளாக நீடிக்கிறது. ஆகவே உடனே இந்த அரசு தயவுசெய்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
எனது தொகுதியான வாழப்பாடி மெயின் ரோட்டிலிருந்து வசிஷ்ட நதி குறுக்கே பெருமாள் கோயில் வரை உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக தொகுதி கோரிக்கை இன்னும் நிறைய கூட இருந்தா நீங்க எழுதி கொடுத்துடலாம். அனைத்தையும் அவைக்குள் ஏற்ற தயாராக இருக்கிறோம். நீங்க அது எழுதி கொடுத்துருங்க.